வெல்கம் டு சமையல் கைமனம். இந்த தை திருநாள் பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்பு ரொம்பவே ஸ்பெஷலானதுங்க. ஸோ பொங்கலோட சேர்த்து செய்வாங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பை நல்லா 1.5 கப் அளவு எடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இதோட தேங்காய் ஒரு 3/4 கப் வேணுங்க. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி ஒரு 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதோட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2.25 டேபிள் ஸ்பூன், ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேணுங்க, கல்லுப்பு தேவைக்கேற்ப, சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், புளி வந்து லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பொங்கல் கூட்டு குழம்புக்கு நம்ம தேவையான காய் மட்டும் பார்த்துடலாங்க. ஸோ வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், மொச்சை, உரிச்ச பச்சை பட்டாணி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, சவ் சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு இல்லை கரைக்கருணை சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 2 கீர்னது. ஸோ இது வந்து சில காய் வந்து தோலோடு போடணுங்க. ஸோ அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன், கரையாமல் இருக்கும் கடைசியில். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்லாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கடாயை போட்டுவிடுங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அரிசி கழிஞ்ச தண்ணி 2வது தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ இப்போ அதை சேர்த்துடலாம். ஸோ காய் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சா போதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதி வந்தோன்னு நம்ம காய் போட்டால் நல்லா வெந்துடும் சீக்கிரம். ஸோ 2 நிமிஷம் லேட் போட்டுடலாம். ஸோ கொதி வந்தோன்னா நம்ம காய் சேர்த்துடலாம். ஸோ இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க, வாஷ் பண்ண காய் எல்லாத்தையும். இப்போ அது மேலேயே தக்காளி பழம் 2 க்யூப் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாய் 2 கீர்னது, அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். லிட் போட்டுடாங்க. மறுபடி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட் போட்டுடுங்க. இப்போ நம்ம உரிச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். அதோட சாம்பார் பொடி சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் லிட் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம திக்காக புளி கரைசலை நம்ம அதில் விடலாங்க. ஸோ நல்லா விட்டாச்சு. இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதி வரணும். அது சைடில் நம்ம தேங்காய் விழுதை நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். ஸோ தேங்காய், சீரகம் எல்லாத்தையும் 2ம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி இப்போ நம்ம அந்த விழுதை இப்போ குழம்புல சேர்த்துடுங்க. அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது இந்த குழம்புக்கு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக நம்ம துவரம் பருப்பு 1.5 கப் அளவுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வேக விட்டுக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தாலாக மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு குழம்பு திக்காக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் கொதி வந்தோன்னே இறக்கிடுங்க. இப்போது பேன் போட்டுக்கலாம், நம்ம தாளிச்சிடலாங்க. ஸோ போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இதோட ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தண்ணி இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா சிம்மில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்பு வந்து 2 கரண்டி எடுத்து இதில் விட்டுக்கலாம் தாளிப்பில். ஸோ மீதி உள்ளதை அப்படியே டைரெக்டாக குழம்புல சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொத்தமல்லி இலையை நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ சுவையாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த தை திருநாள் பொங்கலுக்கு இந்த குழம்பு கூட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சக்கரை பொங்கலுக்கு, வெண்பொங்கலுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ, என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.